பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஜ்மீர் மார்க்கெட்டு நீங்கள் பார்க்குறது போன சனிக்கிழமைக்குரிய மார்க்கெட்டு இது. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே உள்ள ஸ்டேட்டஸ் இது. ஆடுங்கள் ஆக்சுவலாக நிறையா தான் வந்துருந்துச்சு. விலைவாசி அதிகம்தான். இறங்கும்போது நமக்கு இங்கேயே 418 ரூபா 420 ரூபா அந்த மதிப்பு வந்துடுது ஆடுங்க. ஸோ ஒரு வண்டி நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வண்டியோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம வாங்கினது எல்லாமே 1 by 1 நீங்கள் இதில் பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக இந்த வண்டி பிளான் பண்ணது கோயம்புத்தூருக்காக பிளான் பண்ணது. கோயம்புத்தூரில் ஒரு சகோதரர் நேம் ஜலீல் முகமது. அவங்க நம்ம ஏஜேஎஸ் ஃப்ரான்சைசி மாதிரி அவங்க எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஸ்டாக் எடுக்கிறதுக்குரிய பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டாக் இறக்கி கொடுத்துருவோம். விற்று முடிச்சுட்டு 200 ரூபா ஒரு ஆட்டுக்கு எடுத்துகிட்டு மிச்ச பணத்தை நம்ம கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சேல்ஸ் பர்சன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒருத்தர் நம்ம சார்பில் அங்கே இருப்பார். லேபர் கேட்டகரி அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஸோ செட்டு எல்லாமே அவருடைய செலவில், சொந்த செலவில் அங்கே பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர் பாரதி நகரில் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் 2ஆம் தேதி வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் செட்டு வேலை எதுவும் ப்ராப்பராக முடியல. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி ஆக்சுவலாக நேற்று பிளான் பண்ணியிருந்தது. 12ஆம் தேதியும் பிளான் பண்ணியிருந்தது. இன்னமும் செட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலை. ரெண்டாவது நியூ ஸ்டாக்கு கொண்டு போய் இறக்கி அங்கே கரெக்டான முறையில் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் ஸ்டாக் நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு அவங்களுடைய முதல் வியாபாரத்துலேயே அந்த மாதிரி ஒரு சுணக்கம் வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் வெளியில் இருந்தேன். என்னாலேயும் இந்த ஒரு 10 நாளாக அங்கே சைட்டுக்கோ இதுக்கோ கரெக்டாக போக முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த லோடை அப்படியே பண்ருட்டிக்காக பேசியிருந்தோம். அவங்க பண்ருட்டிக்கு பேசியிருந்தோம். அவங்களும் புது சகோதரர் தான். அவர் 410 ரூபாய்க்கு நான் விலைக்கு பேசியிருக்கேன். நீங்கள் 400 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க, நான் 410 ரூபாய்க்கு விலைக்கு பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ 400 ரூபாய்க்கு நமக்கு இறங்கும் போதே 418 ரூபா 420 ரூபா காஸ்ட் வரும். பர்ச்சேஸ் காஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த சிங்கேஜு, வெயிட் லாஸு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் போட்டு பார்க்கும்போது நமக்கு வண்டியிலேருந்து இறங்கும்போது 420 ரூபா நமக்கு காஸ்ட் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவர் 410 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன், ஒரு 2 மணி நேரத்தில் வண்டியை காலி பண்ணிடுவேன், நான் 4-5 பேர்த்த பேசி வச்சுருக்கேன்னு சொன்னார். சப்போஸ் வண்டி அங்கே போனோம்னா கையிலேருந்து ஒரு 3 லட்ச ரூபா அவுட் ஆகுறது கன்ஃபார்மு. அதனால் வண்டி நம்ம அங்கே கொடுக்கல. நேராக நம்ம ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு பர்ச்சேஸ் பண்ணது. கோயம்புத்தூருக்கு இன்னும் செட் ஒர்க் ப்ராப்பராக முடியலை. ரெண்டாவது அங்கே நேராக கொண்டு போய் இறக்கிட்டு அந்த அடிப்படை தேவையானது அந்த என்ன சொல்கிற வெயிட் மிஷினு அந்த மாதிரி எந்த செட்டப்பும் இன்னும் ரெடி ஆகலை. அங்கே ரெடி ஆகாமல் கொண்டு போய் நம்ம ஒரு ஃபுல் லோடை இறக்கி சும்மா பேருக்கு ஒரு 10-100 ஒரு கஸ்டமர் 100 கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மிச்சம் நம்ம வெளியில் தான் விற்கணும். சப்போஸ் ஸ்டாக் விற்கலை, புது ஃபார்மு விற்காமல் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை, சுத்தமாக சேல்ஸ் இருக்காது. பொங்கலுக்கு எடுத்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் டல்லாக தான் இருக்கும். அதில் தை அமாவாசை வர்றதுனால கன்ஃபார்மாக விற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இந்த ஆடுங்க ஒரு நாள் 2 நாளில் விற்கலை அப்படின்னா என்ன ஆகுன்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். வெயிட் லாஸ் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நமக்கும் காசாக்க முடியாது. அதனால் ஒரே தான் லோடை சென்னைக்கு டைவெர்ட் பண்ணி, அது பண்ருட்டியும் கேன்சல், கோயம்புத்தூரும் கேன்சல், பண்ருட்டியும் கேன்சல் பண்ணி சென்னைக்கு டைவெர்ட் பண்ணி சென்னையில் நம்ம ஸ்டாக்லாம் இறக்கணும். அதெல்லாம் நீங்கள் இப்போ வரக்கூடிய இதில் பார்ப்பீங்க. சென்னையில் அன்லோட் பண்ணிவிட்டு சென்னையிலே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்று வந்த ஸ்டாக் இது. நேற்றே டோட்டலாக கிளியர் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம எல்லாமே பிளான் பண்ணி எடுத்ததுனால சீக்கிரம் லோட் ஆயிடுச்சு. வண்டி பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் வர்ற வண்டி 2ஆவது நாளே வந்துருச்சு. அவங்க எப்பயும் நைட்டில் நம்ம
வண்டி ஸ்டாக் இது பண்ணுவோம். பகல்லையே இது பண்ணியாச்சு. ஸோ வந்து கரெக்டான முறையில் ஓட்டிகிட்டு வந்து நமக்கு டெலிவரி எல்லாம் பக்காவாக கொடுத்து கவுண்டிங் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஆடு கூட இழப்பாகலை. நம்ம என்ன நம்பர்ஸ் நம்ம வாங்கினோமோ அதே ஸ்டாக் வந்து கிளியராக வந்துருச்சு. ஆடுங்களில் எதுவுமே இழப்பாகலை. ஒரே ஒரு ஆடு மட்டும் கால் வந்து நொண்டுற மாதிரி ஒரு சின்ன குட்டி ஒன்று, ஒரு 15 கிலோ 16 கிலோ குட்டி இருக்கும். இந்த ஒரு ஆடு மட்டும் லைட்டாக கால் வந்து இறங்கும்போது இந்த இவனுங்க தூக்கி வச்சு ரெடிப்பானுங்கள்ல கவ்வால். இந்த டைம் வந்த கவ்வால் அந்த மாதிரி பசங்க இல்லை, நல்ல பசங்க தான் வந்திருக்கானுங்க. இவங்களை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கணும். ப்ராப்பராக இது பண்ணானுங்க. கவுண்டிங் ஒரு 2-3 கம்மியாக இருக்குன்றப்ப மறுபடியும் சங்கடம் இல்லாமல் 2-3 தடவை எண்ணி கணக்கு ஒப்படைச்சாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னையிலேருந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு வந்து நீட்டாக இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். டாக்ஸி புக் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் நம்ம பேசுனதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தோம். இது இடையில வந்து வாங்கி தண்ணி தீனி வைக்கிறதுக்காக தக்காவில் இறக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. தண்ணி தீனி வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நிறுத்தினது இது. இதுக்கப்புறம் வந்து தண்ணி தீனி வச்சது, லோடிங் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அங்கே வந்து லோடிங் பண்ண வீடியோ இது வந்து தண்ணி தீனிக்காக இறக்குனது. இறக்கி தண்ணி தீனி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் இது பண்ணது. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து முக்கியம். எந்த டைமிங்க்கு டக்குன்னு கொடுக்க முடியுமோ அந்த டைமிங்க்கு வண்டி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து வந்த உடனே காலி பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்டாக் எதுவும் நம்மள்ட்ட வந்து கிடையாது. அந்தளவுக்கு வந்த உடனே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இது இங்கே நம்ம பிளேஸ்க்கு வந்தது. வந்து இறங்குறப்ப இறக்கி முடிச்சுட்டு நம்ம எடுத்தது இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வண்டி காமிச்ச நம்பர்ஸ் இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரே வண்டி தான். அங்கே ஏற்றுனது, இங்கே இறக்குறது எல்லாமே வந்து சென்னையில் வந்து பல்லாவரத்தில் வந்து நம்ம இறக்கணும். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து நம்மளுடைய காயார் ஃபார்மில் சமீபத்தில் இறக்குறதில்ல. வளர்ப்பாடுகள் அங்கே போட்டிருக்கேன். செம்மறி குட்டி வந்து வளர்ப்புற குட்டிகள் போட்டிருக்கிறதுனால இது கொண்டு போய் அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடும் அப்படி இப்படின்ட்டு. இது ஃப்ரெண்டோட இடம். இது ஒரு லெதர் ஃபேக்ட்ரி. இது அவங்க பெரிய இடம் இருக்குது. அவங்களுடைய ஒர்க்கு தேவைக்கு போக எவ்வளவோ பெரிய இடங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்பப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டாக் இறக்கி சோல்ட் அவுட் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டாக்கும் டக்குன்னு கிளியர் ஆகிடுது. காயார் ஃபார்ம்ன்றது கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். சென்னை வந்து அவுட்டரில் வந்து உள்ளே வர வேண்டியது இருக்கும். பட் இது வந்து அந்த சென்னை சர்க்கிளில் சிட்டி அண்டரில் இருக்கிறதுனால வர்றவங்களும் கொஞ்சம் ஈஸியாக வர்றாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு ஐட்டம் தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த கூண்டுக்குள்ளே இருக்க குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி. நம்ம வந்து 13 கிலோ 12+1 13 கிலோ இது மதித்து சேல் பண்ணோம். இது நிகாவில் அப்படியே கொடுத்தாச்சு. 13 கிலோ நிகாவுக்கு கொடுத்தாச்சு. 12+1 நிகாவுக்கு கொடுத்தாச்சு. மற்றது வந்து எடை போட்டு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு. இது அருமையாக வரும். இது வந்து அதே மாதிரி நல்ல கறி மேலே இருக்கும். இது வந்து கன்ஃபார்மாக 60% மீட் இதில் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நல்ல ஆடுங்க. இதெல்லாம் குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி. இதில் ஒரு ஐட்டம் வந்து பெயிண்ட்டு இதில் போடாமையும் ஒரு ஐட்டம் பெயிண்ட்டு போட்டு கொண்டு வந்துடணும். அது வேரியேஷன் எப்படி இருக்குது, இந்த ஏரியா சரக்கு எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்த்து நம்ம இது பண்ணலாம். எது நல்லா இருக்கோ அதே ஏரியாவில் மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ரீதியில் இது வாங்கினது. அஜ்மீர் மண்டியில் பெருசாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலை. வில்லேஜில் எடுத்தது. சப்போர்ட்டிவ்க்கு பத்தாததுக்கு ஒரு 50 ஆடுகள் மட்டும் அஜ்மீர் மண்டியில் வாங்கி இதில் போட்டு கொண்டு வந்திருக்கு. பட் அஜ்மீர் மண்டியில் மெயினான ஐட்டம்ஸாக நம்ம முன்னாடி பண்ணுவோம்ல, ஒரு வண்டி ஃபுல்லாக அஜ்மீர் மண்டியில் எடுத்து பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலை. ஃபுல்லாகவே வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டிவ்க்காக வச்சாச்சு. ஒரு 300 ஆடு பிளான் பண்ணுறோம். ஒரு 250 வாங்கிட்டோம். 50 வில்லேஜில் பண்ண முடியல அப்படின்னா மண்டியில் வச்சு யாரையாவது வச்சு வாங்கிக்கிறது. அப்புறம் வந்து
அங்கே வந்து போர்டு வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய நேம் போர்டு வந்து வச்சுருப்பேன் மண்டி உள்ள. அதில் வந்து ஒரு 3 பேர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ்டிஏ ரஹ்மான் அப்படின்னு போட்டு என்னோடய 2 காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரமோத் டைமான்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பரும், பர்வேஸ் அகமதுன்னு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதில் எஸ்டிஏ ரஹ்மான் எம்டி மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லி என்னோடய நம்பர் போட்டிருப்பேன். பெரும்பாலானவங்க வந்து ஒரு சிலர் வந்து அங்கே நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க எடுத்து பேசி டைரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பண்ண மாதிரி எனக்கு தகவல்கள் நிறையா வந்துச்சு. அவங்களே எனக்கு எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல. இந்நேரம் வந்திருக்குறாங்க, நம்ம ஏஜேஎஸ் போர்டு பார்த்து வந்திருக்குறாங்க, நாங்கள் வந்தாங்க பேசணும் வச்சோம் அப்படின்றத எதுவும் என்கிட்ட தகவல் எதுவும் சொல்லலை. பட் போய் பேசிட்டு வந்தவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்களே ஏஜேஎஸ் ஓனர் மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஈவன் அங்கே இருக்க ஆஃபீஸு, அது உள்ளே இருக்க அந்த ரூம் செட்டப்பு, போட்டிருக்க டேபிள் சேரு, பின்னாடி அந்த ஆடு அடைக்கக்கூடிய பட்டியில் உள்ள அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது A to Z எல்லாமே வந்து ஏஜேஎஸ் கம்பெனி மூலிமா நான் பண்ணி கொடுத்தது தான். அந்த ஆஃபீஸ்க்கு மாதம் மாதம் நம்ம 5000 ரூபா வாடகை கொடுக்குறோம். உள்ளே இருக்க அந்த கிளாஸ் டோர்லேருந்து உள்ளே இருக்க டேபிள் சேர்லேருந்து எல்லாமே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம தான் அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யாரும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜேஎஸ் கம்பெனி சார்பாக காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணால் போதும். 6369194392 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணால் போதும். ஸ்க்ரீன்லேயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து போர்டையும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சேஃப் சைடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுக்கவும் சொல்லிட்டேன். ஏன்னா போர்டு வச்சது தப்பு இல்லை, நேம் மென்ஷன் பண்ணது தப்பு இல்லை. ஒரு பிஸ்னஸ் வரும்போது நம்ம எல்லா நேரமும் அங்கே இருக்கிறது கிடையாது. நமக்கும் குடும்பம் எல்லாம் இருக்குது, இங்கே தொழில் இருக்குது, இங்கேயும் அங்கேயுமா தான் நம்ம மாற்றி மாற்றி இருப்போம். அந்த மாதிரி நம்ம இல்லாத டைமில் யாராவது வந்து யூடியூப் பார்த்துட்டு அதில் வந்தாங்கன்னா அதை வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி வந்திருக்காங்க, இந்த மாதிரி பேசியிருக்கோம், இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது. பேசிட்டு போனதுனால பிஸ்னஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்ல வரல. பட் நமக்கு வந்து நாலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பட் அவங்க பண்ணலை. ஸோ அதனால் நான் சேஃப் சைடாக அங்கே இருக்க போர்டை கூட எடுத்துருங்க, வேண்டாம், நமக்கு சேனல் பார்த்துட்டு எனக்கே கால் பண்ணட்டும், போர்டு ஒன்றும் அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டை வந்து நான் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ சகோதரர்கள் யாராவது நீங்கள் வந்து அஜ்மீரில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை அங்கே உள்ள வில்லேஜஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்ல ஐட்டம்ஸாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். என்ன இல்லாமல் நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டு மிஸ்யூஸ் ஆகி இல்லை வேறு ஏதாவது டைம் டிலே ஆகுறது வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா நான் வந்து பொறுப்பு கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் என்கிட்ட டீல் பண்ணால் மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக்கிடுவேன். மற்றபடி நீங்கள் என்ன இல்லாமல் நீங்கள் வேறு யாராவது ஏஜேஎஸில் இருக்கோம், ஏஜேஎஸ்க்கு ஆடு வாங்கி கொடுக்குறோம், இல்லை ஏஜேஎஸில் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு யாரையாவது காண்டாக்ட் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால் அதை நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்லிடுறேன். நான் அப்புறம் தேவையில்லாமல் இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் என்னை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ நானும் சேஃப் சைடாக அந்த ஆடுங்களோ அந்த இதை மண்டியில் இருக்க அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். இறக்கி வைங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் வேறு போர்டில் நம்ம ஒன்லி நம்ம பேர் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து சொல்லிட்டேன். நான் ஸ்டாக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்த ஸ்டாக்கு. இது வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டி. எல்லாம் வந்து எப்படி கறிக்கடைக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்துருந்தோம். ஸ்டாக் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துச்சு. வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி. ஆடுங்க வந்து அளவான ஆடுங்க. குவான்டிட்டி வந்து ஒரு 300 நம்பர்ஸ் கிட்ட வந்ததுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பின்னாடி போகிற ஒரு வெள்ளை குட்டி இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் கால் அந்த நொண்டு. அது கறிக்கடைக்கு போகிறது அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இருந்தாலும் அது ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் கவாலுங்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு வாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு வந்து நான் பேசினது இப்போ ஒரு 11,000 ரூபா 22,000 ரூபா பேசினேன்னா நான் 25,000 கொடுப்பேன் 2 பேருக்கு சேர்த்து. 1,250 ரூபா 1,250 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இங்கே வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஸ்டாக் தேவைன்னா கால் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜேஎஸில் ஃப்ரான்சைசி மாடலில் வந்து கொடுத்துருக்கோம். இது கோயம்புத்தூரில் பாரதி நகரில் இருக்குது. சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது, சிட்டி அண்டரில் தான் இருக்குது.
இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது, செட்டு போட்டு கொடுத்தது எல்லாமே நம்மளோட டீம் தான். ஏஜே சார்பாக தான் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த லேண்டோட ஓனர் பேர், இந்த ஃபார்ம் ஃப்ரான்ச்சைசி ஓனர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜலீல் முகமது. இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த பிரான்ச் வந்து வர 23/1/2026 அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் ஆகுது. எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது, அது மட்டும் அவங்களுடைய பொறுப்பு. அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஆடு வந்து கொண்டு போய் அவங்களுக்கு இறக்கிடுவோம். வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து ஸ்டாக் வரும். ஸோ கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் போய் எடுக்கலாம். ஏஜேஎஸில் என்ன ரேட்டு எப்படி கொடுப்பாங்களோ சேம் அதே மெத்தடில் தான் இங்கே வந்து ஆடுங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் வர்ற வெள்ளிக்கிழமை 23/1/2026 இங்கே ஓப்பனிங் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தாராளமாக இதையே ஒரு இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பனிங்கில் வந்து கலந்துக்கலாம். சுபுகு நேரம் இன்ஷா அல்லாஹ் ஃபாத்தியா ஓதி ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கே வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அன்றைக்கி ஸ்டாக்கும் நம்ம கையில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் முழுசாக இந்த பிரான்ச்சுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.